ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு. இன்றைக்கி லாங் வீடியோ பார்ப்போம். இந்த தீபாவளி வரைக்கும் நம்ம சேனலில் சுடிதார் எப்படி சாரீலேருந்து கன்வெர்ட் பண்ணி தைக்கிறது, மாடலாக சுடிதார் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் தான் ஃபுல்லாக வரும். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் வரும். இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த ஃபஸ்ட்டு வீடியோவாக என்னது போட போகிறோன்னா, இந்த பார்டரே இல்லாத ஒரு சாரீ, அதாவது இந்த கட்டங்கட்டமாக போட்டிருக்கிற சாரீக்கு நம்ம எப்படி பேனல் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் இது. சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் ஆகாது, கொஞ்சம் நேரம் தான் ஆகும். கட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகுமே தவிர ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதுக்கு லைனிங் இது ஃபுல் சாரியுமே எப்படி இருக்கும்னா, இப்படி பாக்ஸாக தான் ஃபுல்லாக போட்டிருக்கோம். இதுக்கு லைனிங் நான் தாராளமாக 4 மீட்ரு எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த துணியில் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். சின்ன சின்ன டிப்ஸ் கண்டிப்பாக உள்ளே இருக்குது. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதில் என்ன டவுட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க நீங்கள் கேளுங்க, நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பேக் பார்ட் கட் பண்ண போகிறோம். பேக் பார்ட் கட் பண்ணுறதுக்கு துணியை 4ஆக மடிச்சுக்கிறணும். மடிச்சுட்டு இதில் ஃபஸ்ட்டு நம்ம லென்த்து மார்க் பண்ண போகிறோம். இது XXL சைஸு. உங்களுக்கு இதோட அளவு வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட அளவு எல்லாமே நான் தந்திருக்கிறேன். நீங்கள் வேணும்னா அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம லென்த்து மார்க் பண்ணுறோம். துணியை 4ஆக மடித்து போட்டுட்டு ஃபோல்டட், அதாவது மடிப்பு பக்கம் உங்கள் பக்கமாக வச்சுக்கோங்க. ஓப்பன் சைடு இருக்கிறத உங்களுக்கு நேர் ஆப்போசிட் சைடு வச்சுக்கோங்க. துணியை 4ஆக மடிச்சுட்டு ஃபுல் லென்த்து மார்க் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபுல் ஷோல்டர் எவ்வளவு அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கிறோம். அதாவது உங்களோட அளவுக்கு ஃபுல் ஷோல்டர் எவ்வளோ வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே தையலுக்கும் சேர்த்தே தான் அளவு கொடுத்துருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா அளவுலாம் நம்ம கொடுக்க வேண்டிய தேவையில்லை. எல்லா அளவுமே நம்ம தையலுக்கு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு நம்ம கொடுத்து தான் இதுக்கு மெஷர் பண்ணியிருக்கிறோம். அதனால் அந்த அளவை நான் அப்படியே வச்சுருக்கிறேன். அதனால் நான் தையலுக்கு அளவு கொடுக்கல. இப்போ அடுத்து செஸ்ட் ரவுண்டு மெஷர் பண்ணுறோம். செஸ்ட் ரவுண்டு 11.5 11.5 இன்ச் வருது. அந்த 11.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணி அதில் ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். லைன் வரைஞ்சிட்டு அதிலிருந்து ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்கு அளவு கொடுத்துக்கிறோம். இந்த 1.5 இன்ச்சு நீங்கள் 1 இன்ச்சாக வைக்கிறனாலும் வச்சுக்கலாம், 1.5 இன்ச்சாக வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். 1.5 இன்ச்சுனா நம்ம ஃப்யூச்சரில் கூட 2 தையல் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம பிரித்து விட்றதா இருந்தால் பிரித்து விட்டுக்கலாம். ஆம்ஹோல் கர்வ் 1.25 இன்ச்சு கொடுத்துருக்குறேன். இப்போ மேலே 1/2 இன்ச்சுக்கு கோடு வரைஞ்சிட்டு இப்போ அந்த 1/2 இன்ச்சுக்கு கீழே எவ்வளோ ஆம்ஹோல் இருக்குன்னு பார்த்து அதில் பாதியில் ஒரு லைன் போட்டு இந்த 3ஐயும் சேர்த்து நம்ம ஒரு கர்வ் மாதிரி போட்டுக்கிறணும். ஆம்ஹோல் சைடு உள்ள கர்வு, அப்புறம் ஆம்ஹோல் அந்த சென்டர் 1.25 இன்ச்சு, செஸ்ட் ரவுண்டு, இது 3ஐயும் சேர்த்து ஒரு கர்வ் மாதிரி போட்டுக்கிறோம். அடுத்தது நெக்கு வித்து 3 இன்ச் வந்திருக்குது. அந்த 3 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது பேக் நெக்கும் ஃப்ரண்ட்டு நெக்கும். பேக் நெக்குக்கு நம்ம 3 இன்ச்சு அப்படி வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் நெக்குக்கு 6 இன்ச்சு, 6 இல்லைன்னா 6.5. ஏன்னா இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா இறக்கம் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதனால் 6.5 வரைக்குமே வைங்க, அதுக்கு கீழே வைக்க வேணாம். நான் 6 இன்ச் வச்சுருக்கிறேன். நெக்கு வி நெக்கு கொடுத்துருக்குறேன். வி நெக்குனா கொஞ்சம் ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் ஒரு யூ மாதிரி கொடுத்து வரைஞ்சிருக்கிறேன். அப்புறம் கீழே வேஸ்ட் ரவுண்டு, இடுப்பு சுற்றளவு 10.5, 10.5லேருந்து 1.5 இன்ச் தையலுக்கு கொடுத்துக்கிறணும். நம்ம தையலுக்கு கொடுத்துட்டு மேலே செஸ்ட்டு மார்பு சுற்றளவையும் இடுப்பு சுற்றளவையும் ஒரே மாதிரி கர்வாக நம்ம போட்டுக்கிறணும். அதுக்கப்புறம் அதிலிருந்து 1.5 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணியிருக்கிறோம்ல, அதையும் ஒரு லைனாக நம்ம மார்க் பண்ணிக்கிறணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு பேக் பார்ட்டு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும்
இதில் வந்து கீழே லைட்டாக ஒரு 1.5 இன்ச்சு இல்லைனா 1 இன்ச்சு போல் ஒரு கர்வ் மாதிரி நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் தனித்தனியாக கட் பண்ணிக்கிறணும். அது மாதிரி ஃப்ரண்ட்டு பக்கம் நம்ம உள்வளைவு கொடுத்து அதுக்கப்புறம் கட் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன். அதாவது செஸ்ட் ரவுண்டு சைடு, ஆர்ம் ஹோல் கர்வு, ஷோல்டர் இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். அப்புறம் வந்து கீழே வந்து வி நெக் இதை வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக பிரிச்சிடணும். பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் செப்பரேட்டாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்கு வந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் கட் பண்ணணும். இப்போ வந்து அந்த 1.5 இன்ச்சு செஸ்ட் ரவுண்டு கரெக்டான அளவு இருக்கும்ல, அதில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ நெக்கு வித்து கீழேயும் நம்ம 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இதை ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிடுறோம். இதில் தான் நம்மளுக்கு பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்கோட அளவை வந்து ஏற்கனவே மெஷர் பண்ணி வச்சுருக்குறோம். அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதில் எப்படி காட்டுறனோ அதே மாதிரியே நீங்கள் வந்து நெக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு மாடல் நெக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணலாம். நம்ம வந்து இந்த இது ஃபுல்லாக நம்ம எப்படி ஒரு சாரீலேருந்து எப்படி ஒரு சுடிதாரை நம்ம கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இப்போ தீபாவளி ஸ்பெஷலாக நம்ம இந்த இது ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாடல்லையும் நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ நீங்கள் வந்து அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து நம்ம வி நெக்கு கட் பண்ணிவிட்டு உள்வளைவு கொடுத்துட்டோம். இப்போ வந்து பேக் பார்ட்டுக்கும் அதே மாதிரி நம்ம வந்து நெக்கோட அளவு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி பேக் பார்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து நம்ம வந்து இறக்கம் வச்சுட்டு அதை வந்து யூ மாதிரி நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு ஸ்கேல் எடுத்து அதுக்கப்புறம் கோடு பாக்ஸ் மாதிரி நம்ம கோடு போட்டுறணும். கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் யூ மாதிரி கொடுக்குறேன். அப்போ தான் நம்மளுக்கு பேக் பார்ட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக அழகாக தெரியும். இந்த வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ பார்ட் 2வாக போடுவேன். நீங்கள் அப்போனா நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து அது புரியும். ஒரே வீடியோவாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால் இப்போ இதில் வந்து கட்டிங் வீடியோ மட்டும் நான் கொடுத்துருக்குறேன். இது வந்து பேக் பார்ட்டு. இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம அப்படியே சாரியில் போட்டு நான் கட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு 2ஆக போட்டு ஃபோல்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டிசைனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் சாரியோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள். இப்போ வந்து எனக்கு ஃபுல்லாக இந்த கட்டங்கட்டமாக தான் இருக்குது ஃபுல் சாரியுமே. அதனால் நான் 2ஆக விரித்து போட்டு அந்த சாரியில் வந்து அந்த லைன் அந்த செக்குடு மாதிரி இருக்கிறத வந்து நான் அப்படியே பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் அதே மாதிரியே கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற சாரியில் முந்தானை எப்படி இருக்குதோ இல்லை உள் முந்தி எப்படி டிசைனாக இருக்குதோ நீங்கள் அதுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த சாரீ ஃபுல்லுமே இதே செக்குடு தான். எந்த ஸ்டோன் ஒர்க்கோ எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு க்ரஷ்டு டைப்பான சாரீ வந்து நம்ம இழுக்க வந்து துணி இழுத்துக்கிட்டே இருக்கும். நான் அதனால் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து நான் அப்படியே சாரியில் போட்டு கட் பண்ணிக்கிறேன். ஸ்லீவும் நம்ம சாரியிலருந்தே கட் பண்ணிக்கலாம். மீதம் இருக்கிற துணியில் தான் நம்ம பேனல் போட்டு நம்ம கட் பண்ணுற போகிறோம். பேனல் எப்படி போட போகிறோன்னா கீழே வந்து நம்மளுக்கு எந்த பார்டரும் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம ஃபுல் பேனலாகவே எடுக்க போகிறோம். ஃபுல் பேனல் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு லேஸோ இல்லை ஒரு பைப்பிங் மாதிரியோ நம்ம கொடுத்து வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த சாரியில் அந்த சைடில் உள்ளதில் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம். அப்போது இப்போ ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறப்ப கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேனல் வந்து கட் பண்ண போகிறோம். இது வந்து 16 பேனல். ஃபஸ்ட்டு வந்து சாரியை 2ஆக மடிச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறணும். அப்போ நம்மளுக்கு 8 ஃபோல்டு வரும். இப்போ 8 மடிப்பு வரும். அந்த 8 மடிப்பை இன்னொரு டைம் நீங்கள் மடிச்சுக்கோங்க.
மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 16 பேனல் வந்துடும். நீங்கள் வந்து அதை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. அதாவது பாடி பார்ட்டு டோட்டல் லென்த்து எவ்வளோ முழு அளவு எடுத்துருக்குறோமோ அதிலிருந்து மேல் பார்ட்டை வந்து கழிச்சுக்கோங்க. மீதம் வர்றது தான் நம்மளோட டோட்டல் லென்த்து. அதாவது கீழே உள்ள பார்ட்டுக்கு அந்த லென்த்து எவ்வளோக்கு தேவையோ அதை மெஷர் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு. ஏன்னா பாடி பார்ட்டையும் கீழேயும் ஜாயின் பண்ணணும்ல, அதனால் ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு. இதை அப்படியே ஒரு கோடு போட்டு நம்ம இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து பேனல் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். துணி வந்து இது க்ரஷ்டு டைப் சாரீங்கிறதுனால ரொம்ப இழுக்காமல் சாரீ எப்படி இருக்குதோ அதே மாதிரியே நான் அப்படியே வச்சுக்கிற போகிறேன். உள்ள மடிப்பு எதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து அப்படியே கரெக்டாக 16 மடிப்பு இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. 16 மடிப்பு இருக்கிறதுனால இதில் வந்து ஸ்மால் சைஸ் எக்ஸ்எல் XXLக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் நோட்ஸ் காட்டியிருக்கிறேன். நான் கீழே உங்களுக்கு இது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் தாரேன். இது வந்து நம்ம XXL அப்படிங்கிறதுனால நம்ம வந்து 2 இன்ச்சஸ் எடுத்துருக்குறோம். எடுத்துட்டு இங்கே எவ்வளோ எடுத்துருக்குறோமோ அதே இதை நேர் ஆப்போசிட் சைடும் நம்ம எடுத்துருக்குறோம். எடுத்துட்டு இந்த 2 கோடையும் அப்படியே நம்ம ஃபுல்லாக கிராஸாக ஒரு லைன் மாதிரி போட்டுரும். உங்கள்கிட்ட பெரிய ஸ்கேல் இருக்குதுன்னா நீங்கள் பெரிய ஸ்கேலை வச்சு நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். இல்லைன்னா டேப் இருக்குதுன்னா நம்ம இப்போ இன்ச் டேப்பில் நான் மெஷர் பண்ணி காட்டினேன்ல அதே மாதிரியே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் சின்ன ஸ்கேலாக இருக்கிறதுனால ஒரு 2 இடத்துல சின்ன சின்னதாக டாட்டாக போட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கிற போகிறேன். இதை நம்ம அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோன்னா பேக் பார்ட்டுக்கும் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் கரெக்டாக 88 பேனல் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். டோட்டலாக 16 பேனல் நம்மளுக்கு. இப்போது இதை இப்படியே கிராஸாக வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து பேனல் வந்து ரெடி ஆகிடும். இதில் வந்து நான் லைனிங் கட் பண்ணலை. நான் ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து லைனிங் கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து லைனிங்கும் ஸ்லீவும் இன்னும் கட் பண்ணலை. ஏன்னா ஒரு சில நேரம் நம்மளுக்கு சாரீ வந்து பத்தாது. அதனால நான் வந்து எவ்வளோ துணி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம், அப்படி ஸ்லீவுக்கு கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கிறேன். இப்போ அதே மாதிரி இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு பேனல் வந்து இப்படி இருக்கும். இது வந்து 16 பேனல், உங்களுக்கு வந்து 16 பேனல். முன்னாடி 8 பேனல் வரும், பின்னாடி வந்து நம்மளுக்கு 8 பேனல் வரும். இதே மாதிரி இப்போ மடிச்சிருக்கிறது வந்து பின்னாடி உள்ளது, ஓப்பன் பண்ணி காட்டினது ஃப்ரண்ட்டு சைடு உள்ளது. இப்போ இதில் பேக் பார்ட்டு ஃப்ரண்ட்